ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ரொம்ப நம்ம டேஸ்டியாக அருமையான முறையில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய எலும்பு குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு, தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் எலும்பில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுனால பொதுவாகவே எலும்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை மசாலா. பட்டை ஒரு 3 துண்டு, லவங்கம் ஒரு 5, பச்சை ஏலக்காய் ஒரு 4, கருப்பு ஏலக்காய் 1, அப்புறம் கல்பாசி ஒரு 3 லீஃபு, பிரிஞ்சி லீஃப் 1, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தீ இருக்கிறதுனால அதிகமாக தீயாமல் பொரியாமல் கரெக்டாக வேகும். இப்போ அது கூடயே நம்ம நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு. இன்னுமே சொல்லப்போனால் நல்லா ப்ரௌனிஷ்டாக வதக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டோம்னா இன்னும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். பட் கண்ணாடி பதம் வந்தாலே நமக்கு போதும். இது கூட இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் பேஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். 1/2 கப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 2 பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணி இல்லாமல் அரைச்சோம்னா அதுதான் ஆனியன் பேஸ்ட் 1/2 கப்பு. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருக்கிறதுனால நமக்கு இந்த பேஸ்ட்டெல்லாம் தீயாமல் கிடைக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டோட அடுத்ததான் நம்ம சேர்த்த போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு. மீடியம் சைஸ் 2 தக்காளியை தண்ணி இல்லாமல் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்திருக்கலாம். அது ஒரு 1/2 கப் வரும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அது கூடவே பொடி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டித்தன்மையை தரும். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பிளாக் பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு உப்பு நான் இப்போதைக்கு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா பின்னாடி நம்ம பத்தல்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி மசாலா எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் தீயாமல் இருக்கும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறதுனால. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பச்சை கறியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆவி பறக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா க்ளீன் பண்ண எலும்பு கறியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். ஆட்டுக்கறி எலும்போட சதையும் இருக்கிற மாதிரி இருக்கிற கறியை நம்ம சொல்லியே வாங்கிட்டு வரலாம். இந்த எலும்பு கறி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே டேஸ்ட்டுக்காக சதைக்கறியை சாப்பிட்றதுங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி எலும்பு கறியும் நம்ம சாப்பிட்றதுனால நல்ல கால்சியம் நமக்கு கிடைக்கும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த எலும்போடு சேர்த்து நல்லா மசாலாவும் கரைஞ்சி வர மாதிரி ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கிற மாதிரியும் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம விசில் விட்டுக்கலாம். ஏன்னா ஆட்டுக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ போதுமான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வாட்டி கொஞ்சம் போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ அருமையாக வேக விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். வாங்க இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இது தேவையான அளவுக்கு இடம் வசதி பத்தலை, அதனால் நம்ம குக்கருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஆட்டுக்கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதை நம்ம மூடி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு டேஸ்ட், காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 7 விசில் விட்டுக்கலாம். எனக்கு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. 5 to 7 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு இன்றைக்கி தண்ணி குழம்பு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தும். டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். மார்னிங் சண்டே மார்னிங் இட்லியோட தோசையோடு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு
டேஸ்டியாக சாப்பிடுங்க. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை தூவி நம்ம பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு முறையில் ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.